நம் தலைவாறுதல் சம்பந்தமான பாடத்தை பார்த்தோம். 7வது பாடமாக தலைவாறுதல். அதில் எப்படியெல்லாம் தலைவாரக்கூடாது என்பதை நபி அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். எப்படியெல்லாம் தலை வாரணும் என்ற செய்தியும் சொல்றாங்க. முதல்ல முடி இருப்பவர்கள், தலையில் முடி இருந்தால் அவர் சரிவர அந்த முடியை கவனிக்க வேண்டும், அதற்கு மதிப்பளிக்கட்டும் என்று சொல்றாங்க. அது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அதே மாதிரி தலையில எண்ணெய் தேய்க்கணும். அது ரசூலுல்லாஹ் எண்ணெய் தேய்ச்சிருக்கிறாங்க, சீப்பை பயன்படுத்தியிருக்கிறாங்க. பரட்டத்தலையா இருந்த ஒரு மனிதரை பார்த்து, நீங்க ஏன் பரட்டத்தலையா இருக்கிறீங்க, உங்களுடைய முடியை படிய வைக்கக்கூடிய ஒரு பொருள் கிடைக்கவில்லையா என்று அவரை பார்த்து கேட்டார்கள். அதே மாதிரி வலது புறத்திலிருந்து ஆரம்பம் செய்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைவாரி கொள்ளும் போதும் ஒழு செய்யும் போதும் ஏன் செருப்பணியும் போதும் கூட என்ன செய்வாங்க, வலது புறத்திலிருந்து ஆரம்பம் செய்வார்கள். கூடாத விஷயம் என்னென்ன, அடிக்கடி தலைவாரி கொள்ளக்கூடாது. எந்நேரமும் என்ன செய்யக்கூடாது, எப்போவுமே பாக்கெட்டில் சீப்பு வச்சுட்டு கண்ணாடியை பார்த்துட்டு தலைவாரி கொண்டே என்ன செய்யக்கூடாது, அடிக்கடி தலைவாரக்கூடாது. அதே மாதிரி நெற்றின் மீது முடியை தொங்க விடுதல், முடிய நெற்றின் மீது என்ன செய்யுது, ஒத்த முடி வைக்கிறது, தொங்க விட்டு அதை ஒரு இதை மாதிரி பண்ணுறது, இது அவர்களுடைய நமக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தவர்கள் செய்த காரியம். அவங்கள மாதிரி நீங்கள் செய்யாதீங்க, உங்களுக்குன்னு தனி வழி இருக்குது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ரசூலுல்லாஹ் எப்படி காட்டி தந்தார்களோ அதை மாதிரி செய்யுங்க. இப்போ ஒத்த முடி வைக்கிறதோ முன்னால் முடி வச்சு ஸ்டைல் பண்ணுறதோ அது இப்போ உள்ள இது இல்லை. அன்றைய காலத்து ரசூலுல்லாஹ் காலத்திலே என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா, யூதர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஒத்த முடி வச்சிருக்காங்க. முன்னால் தலைக்கு முன்னால் என்ன செஞ்சுருக்கிறாங்க, முடி வைத்திருக்கின்றார், முடியை தொங்க விட்டுருக்கிறாங்க. அப்போ அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போ அதை பார்த்த உடனே ஒத்துப்போக விரும்பவில்லை. ஒத்துப்போக முதல்ல விரும்பி வந்தார்கள். ஆனால் அல்லாஹ் தனியாக இருக்கணும் என்று சொன்னதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிட்டாங்க, அவங்களுடைய முடியை மாற்றி கொண்டார்கள் என்ற செய்தியும் பார்த்தோம்.